ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினா எண் 1. உலகில் மிகவும் பாதுகாப்பான நாடாக குறிப்பிடப்படும் நாடு எது? ஏ ஐஸ்லாந்து, பி இந்தியா, சி டென்மார்க், டி போலந்து. சரியான விடை ஐஸ்லாந்து. வினா எண் 2. மனிதனின் பார்வை திறனை மேம்படுத்த உதவும் பழம் எது? ஏ சப்போட்டா, பி மாம்பழம், சி பப்பாளி, டி அத்திப்பழம். சரியான விடை மாம்பழம் மற்றும் பப்பாளி. வினா எண் 3. புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்க எத்தனை ஆண்டுகள் ஆனது? ஏ 7 ஆண்டுகள், பி 10 ஆண்டுகள், சி 18 ஆண்டுகள், டி 21 ஆண்டுகள். சரியான விடை 7 ஆண்டுகள். வினா எண் 4. பாலைவனத்தில் மிகவும் எளிதாக நடந்து செல்லும் விலங்கு எது? ஏ கங்காரு எலி, பி நரி, சி ஒட்டகச்சிவிங்கி, டி ஒட்டகம். சரியான விடை ஒட்டகம். வினா எண் 5. நாம் தொடர்ந்து லஸ்ஸி குடிப்பதால் எந்த பிரச்சனை குறையும்? ஏ செரிமான கோளாறு, பி சிறுநீரகக்கல், சி மூலவியாதி, டி இவைகளில் எதுவும் இல்லை. சரியான விடை செரிமான கோளாறு. வினா எண் 6. மொபைல் போனை தூரமாக எரியும் போட்டி எந்த நாட்டில் விளையாடப்படுகிறது? ஏ அமெரிக்கா, பி பின்லாந்து, சி தாய்லாந்து, டி உகாண்டா. சரியான விடை பின்லாந்து. பின்லாந்து நாட்டில் தங்களது மொபைல் போனை எவ்வளவு தூரம் வீசுகிறார்களோ அதனை பொறுத்து வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். இந்த விளையாட்டு அந்த நாட்டில் 2000 ஆண்டிலிருந்து விளையாடப்படுகிறது. வினா எண் 7. கூகுளில் ஒரு நொடிக்கு எத்தனை தேடல்கள் செய்யப்படுகின்றன? ஏ 50,000க்கும் மேல், பி 70,000க்கும் மேல், சி 1,00,000க்கும் மேல், டி 3,00,000க்கும் மேல். சரியான விடை 1,00,000க்கும் மேற்பட்ட வினாக்கள் தேடப்படுகின்றன. வினா எண் 8. நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி இந்தியாவில் மிகவும் ஏழ்மையான மாநிலம் எது? ஏ சத்தீஸ்கர், பி ராஜஸ்தான், சி தமிழ்நாடு, டி பீகார். சரியான விடை பீகார். வினா எண் 9. தமிழ்நாட்டில் அதிக மாவட்டங்களுடன் தனது எல்லையை பகிரும் மாவட்டம் எது? ஏ திருச்சி, பி சென்னை, சி திருவண்ணாமலை, டி மதுரை. சரியான விடை திருச்சி. திருச்சி மாவட்டம் மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. வினா எண் 10. பகவத்கீதையை தன் வழிகாட்டி தாய் என்று கூறியவர் யார்? ஏ தந்தை பெரியார், பி மகாத்மா காந்தி, சி அன்னை தெரசா, டி அறிஞர் அண்ணா. சரியான விடை மகாத்மா காந்தி அவர்கள். வினா எண் 11. கீரைகளின் ராஜா என்று அழைக்கப்படும் கீரை எது? ஏ அகத்திக்கீரை, பி பொன்னாங்கண்ணி கீரை, சி முருங்கைக்கீரை, டி அரைக்கீரை. சரியான விடை பொன்னாங்கண்ணி கீரை. வினா எண் 12. சிம் கார்டு என்பதில் எஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏ சப்ஸ்கிரைபர், பி சர்வீஸ், சி சப்ஜெக்ட், டி சப்போர்ட். சரியான விடை சப்ஸ்கிரைபர். வினா எண் 13. ஆய்வுகளின்படி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே எத்தனை வயது வித்தியாசம் இருப்பது மிகவும் நல்லது? ஏ 0 முதல் 2 வயது, பி 0 முதல் 5 வயது, சி 5 முதல் 10 வயது, டி 10 வயதிற்கு மேல். சரியான விடை 0 முதல் 5 வயது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள வயது வித்தியாசத்திற்கு ஏற்ப அவங்களோட திருமண வாழ்வு மகிழ்ச்சி தரதா ஆய்வுகள் சொல்லுது. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள வயது வித்தியாசம் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுறதா ஆய்வுகள் சொல்லுது. அதனால கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில 2 முதல் 3 ஆண்டுகள் அல்லது அதிகபட்சமா 1 முதல் 5 ஆண்டுகள் வரை வயசு வித்தியாசம் இருக்கிறது உளவியல் ரீதியாவும் சமூக ரீதியாவும் ரொம்ப நல்லதா கருதப்படுது. சிறந்த வயது வித்தியாசத்தோட நன்மைகள்னு பார்த்தோம்னா, முதலாவது சிறந்த புரிதல். அதாவது குறைந்த வயது வித்தியாசம் கொண்ட தம்பதிகளுக்கு இடையே ஒத்த மனநிலையும் ஒரே மாதிரியான சிந்தனையும் இருக்கும். அதனால அவங்களுக்குள்ள புரிதலும் ரொம்பவே அதிகமா இருக்கும். 2வது சமமான சிந்தனை. ஒரே தலைமுறையை சேர்ந்தவர்களா இருக்கிறனால வாழ்க்கையை அனுபவிக்கிற முறை மற்றும் அவங்களுடைய இலக்குகள் ரொம்பவே சமமாவே இருக்கும். 3வது நம்பகத்தன்மை. இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு இடையே நம்பகத்தன்மை அதிகமாவே இருக்கும். அதன் காரணமாக கருத்து வேறுபாடுகள் ரொம்பவே கம்மியா இருக்கும். மேலும் பரஸ்பர மரியாதையும் அன்பும் நீண்ட காலம் அவங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்.
வினா எண் 14. உலகின் முதல் கேபிள் டிவி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏ 1935, பி 1948, சி 1952, டி 1958. சரியான விடை 1948. உலகின் முதல் கேபிள் டிவி 1948ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. வினா எண் 15. கொல்கத்தா எந்த மாநிலத்தின் தலைநகரமாகும்? ஏ புதுடெல்லி, பி மகாராஷ்டிரா, சி மேற்கு வங்காளம், டி அசாம். சரியான விடை மேற்கு வங்காளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.